அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். The pole of 3x minus 16y plus 48 equal to 0 with respect to 9x square minus 16y square equal to 144 is இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, லைனோட போல் கேட்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு த ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் சொல்கிறோம் பாருங்கள். The pole of line Lx plus My plus n equal to 0 with respect to hyperbola x square by a square minus y square by b square equal to 1 is minus a square L by n comma b square m by n. ஓகே, இப்போ ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. Lx plus my plus n equal to 0. இந்த வடிவில் இருக்க ஒரு லைன் இருக்குது. ஹைப்பர்போலாவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, இப்போது ஜஸ்ட் அப்படியே கம்பேர் பண்ணுறேன். லைன் கிவன் லைன் இது 3x minus 16y plus 48 equal to 0. இது வந்து given line. இதை Lx plus My plus n equal to 0 இதோட கம்பேர் பண்ணால் L எவ்வளோ? L வந்து x coefficient L, இங்கே x coefficient 3, ஸோ L வந்து 3. M என்ன? y coefficient minus 16. Constant n என்ன? 48. ஓகே, இது வந்து given லைனு. இப்போது இந்த ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணி LMN அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அடுத்தது given hyperbola 9x square கொஷினில் இருக்கு இல்லையா, 9x square minus 16y square equal to 144. சரி, இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், 144ஆல் ஃபுல்லாக டிவைட் பண்ணுறேன். அப்போ 9x square by 144 minus 16y square by 144 equal to 144 divided by 144. இந்த நம்பராலே எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறேன். இப்போது 16 times 9 வந்து 144. அடுத்தது 9 times 16 வந்து 144. கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிட்டா x square by 16 minus y square by 9 ஈக்குவல் டு இதை கட் பண்ணிட்டா 1. ஓகே, இப்போது இதை ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணுற பாருங்கள். x square by a square minus y square by b square ஈக்குவல் டு 1. இது வந்து ஹைப்பர்போலா இல்லையா. இப்போ a square n, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது a square என்ன, இப்போ கிவன் ஹைப்பர்போலாவே இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதுதான் கிவன். ஜஸ்ட் இதை இந்த ஃபார்முக்கு மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ கம்பேர் பண்ணும்போது a ஸ்கொயர் என்ன, a ஸ்கொயர் வந்து 16. ஓகே, அப்போ a என்ன 4, ரைட். அடுத்தது b ஸ்கொயர் என்ன, b ஸ்கொயர் 9, ரைட். இப்போ b என்ன 3. ஓகே, சரி, இப்போ தேவையான எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ரிசல்ட் அப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள். த போல் ஆஃப் லைன் Lx plus My plus n equal to 0 with respect to hyperbola is minus a square L by n comma b square m by n. இவ்வளோதான். இதுதான் வந்து போல். சரி, இப்போது போல் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கிறேன். மைனஸ் a ஸ்கொயர் L by n comma b ஸ்கொயர் m by n. சரி, இதுதான் போல். இப்போது மைனஸ் a ஸ்கொயர் எவ்வளோ 16 இன்ட்டு L எவ்வளோ, எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதோ பாருங்கள், a ஸ்கொயர் வந்து 16. ஓகே, L வந்து 3, ஜஸ்ட் இங்கே போடுறேன். n வந்து 48, L வந்து 3, n வந்து 48, இங்கேயும் n வந்து 48, b ஸ்கொயர் வந்து 9 இன்ட்டு m எவ்வளோ, m வந்து மைனஸ் 16. ஸோ மைனஸ் 16 அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணோம்னா 48 வந்துடும். ஸோ மைனஸ் 48 டிவைடட் பை 48 கட் பண்ணால் 1 ஆகிடும். இங்கே என்ன ஆகும்,
16 வந்து 3 டைம்ஸ் 16 வந்து 48 ரைட். அப்போ நியூமரேட்டரில் 9 இருக்குது, மைனஸ் இருக்கணும். ஸோ இது கட் பண்ணலாம். 3 டைம்ஸ் 3 வந்து 9. ஸோ நியூமரேட்டரில் -3 தான் இருக்குது. -3 டிவைடட் பை 1. நம்ம இங்கே கீழே 1 போட வேண்டாம். இதை கட் பண்ணிட்டோம்னா 1 வந்துடும். ஸோ -1, -3/1 இஸ் -3. அப்போது நமக்கு கிடைச்ச போல் கிவன் ஸ்டேட்மென்ட்டோட போல் வித் ரெஸ்பெக்ட் டு கிவன் ஹைப்பர்போலா இஸ் -1, -3. இப்போ -1, -3 எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே. அப்போது இந்த வடிவில் இருக்கிற ஒரு லைனுக்கு போல் வந்து இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைப்பர்போலா x²/a² -y²/b² = 1. ஓகே. சரி, இப்போ இந்த ரிசல்ட் பார்த்ததும் நம்ம வந்து சொல்ல முடியுது பாருங்களேன். அப்போ கேட்டிருக்கிற கொஷினோட தொடர்புடைய ரிசல்ட்டை நம்ம மைண்டில் தானாகவே தோணணும், வரணும். வந்துடுச்சுன்னா நீங்கள் சொல்யூஷன் ஈஸியாக பிடிச்சிருவீங்க. இப்போது கொடுத்துருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனை நான் இந்த LX + MY + N = 0 கம்பேர் பண்ணி LMN எடுத்துகிட்டு இப்போ கொடுத்துருக்கிற ஹைப்பர்போலாவை ஜஸ்ட் இது திட்ட வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டு இதான ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்போது இதோட a² எவ்வளோ? 16. கம்பேர் பண்ணும்போது a² 16, b² வந்து 9. அப்போ இந்த a²ம் b² நமக்கு தேவைப்படுது. ஏபியை விட a² b² தான் இந்த ஃபார்முலாவில் தேவைப்படுது. ஜஸ்ட்டு ஃபார்முலா போலோட ஃபார்முலா எழுதிட்டு ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் வருது. ஓகே. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே வருவோம். ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய படிக்கும்போது உங்களுக்கு மாடல் எக்ஸாம் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஒரு 4 வச்சிட்டோம். 5வது மாடல் எக்ஸாமுக்கு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணிட்டோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுற 9384686847 நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாடல் எக்ஸாம்ஸ் UGTRB இப்போ எழுத போகிறவங்களுக்கு மாடல் எக்ஸாம் 5ன்னு சொல்லி கேளுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. ஆல்ரெடி சார் நான் 4மே எழுதாமல் இருக்கேன், அதையும் வேணும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதையும் அனுப்பிவிடுவாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஓனாக உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக கைக்கு வந்த உடனே எழுதி பாருங்கள். ஒரு 3 ஹவர்ஸ் ஒதுக்கி உட்காந்துருங்க. ஓஎம்ஆ ஷீட் போட்டு விடுவாங்க. நீங்கள் ஷேர் பண்ணி பார்த்து எத்தனை கரெக்டாக ஆகுதுன்னு கீ வாங்கி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு எதில் வீக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஒவ்வொரு கொஷினும் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்படிலாம் கேட்பாங்களா அப்படின்ற அளவுக்கு இருக்கும், மிரட்டும். ஸோ நீங்கள் அதுமாதிரிலாம் படிச்சுட்டு போனீங்கன்னா தான் அந்த காம்படிஷனில் வின் பண்ண முடியும். ரொம்ப கம்மியான ஒரு போஸ்ட்டுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும் இல்லையா? அந்த கம்மி பிளேஸ்லேயே நீங்கள் வந்து சீட்டில் உட்காடுறீங்க. அதுதான் மிகப்பெரிய இந்த 2024 மறக்க முடியாத ஒரு இயராக உங்களுக்கு அமையணும். வாழ்த்துக்கள்.